பைக் சாவி நேற்று எத்தனை போக மாட்டேன். எங்க போயிருப்பான்? சோனு பகுதா காலம் முறையிற இருந்தாலும் அதை தீண்டும் போது என் கை நுங்குறாது. இன்னும் என்ன தோழ? இலங்கை இனப்படுகொலையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாள் என்று மன்னிக்க முடியாத அந்த படுகொலை. அன்னை தமிழோ மிகவும் இனியவள். அண்ணா அக்கா மாபெரும் வீரர்கள். தமிழர் எல்லோரும் எங்களின் உறவினர். நாங்கள் தமிழீழ நாட்டின் செல்ல குழந்தைகள். இங்க உட்காந்து என்ன பண்ணுங்கிற? நீ வேலைக்கு போலியா? சாவி நேத்து போயிட்டு நான் வேலைக்கு போறது. இந்த சாவி சீக்கிரம் போ. நான் லீவே போட்டேன், உட்காரு. சரி சரி, நான் இருக்கும் இடம் எப்படி தெரியும் உனக்கு? நீ என்ன ஸ்ரீலங்கால இருக்க போற? நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியாதா? இங்கதான் எவ்வளவு இருக்க போற? ஆமா, நான் என்ன ஸ்ரீலங்காலியா இருக்கேன். எனக்கும் என் தாய்நாட்டுக்கு செல்ல ஆசைதான். ஆனா அந்த நாளை நினைக்கும் போதெல்லாம் என் கையெல்லாம் நடுங்குகிறது. ஏய் சும்மா என்ன சொன்ன? நானும் இந்த அளவுக்கு எமோஷன் ஆகுற. ஏய் ரொம்ப பசிக்கிறா டேய், வாட ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். ஏந்திர வாட டேய். இல்ல, நான் சோறு ஆக்கிட்டேன் வீட்லயே. எனக்கு வேலை மட்டும் எப்படி ஆக்குவேன்? நீ நானும் அதான் சாப்பிட போறேன். ஏன் வந்துரு, எதுவும் பேசாத, வந்துரு. வாடா வாடா வாடா. என்ன ஒரே ஒரு குண்டாத்துன்னு வர? குழம்பு எங்க? உப்பு கஞ்சிரா. அதுதான் உப்பு கஞ்சா? அதுதான் சொன்ன. ஒண்ணு மட்டும் வெளியே வாங்கி சாப்பிடுறான். அதெல்லாம் என்ன இருக்குது? வா சாப்பிடலாம். நானே கஞ்சி சாப்பிட்டு மேல ஆச்சு, சாப்பிடலாம். இது வெறும் கஞ்சி இல்லடா, என் சனங்களின் ரத்தமும் கண்ணீரும் சேர்ந்த வரலாறுடா மச்சான். எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது வானத்துல பில்லு மழைலாம் போயிருந்தேன். பக்கத்துல சனங்கள்லாம் சுட்டு கிடப்பாங்கடா. அப்ப அதை பார்த்து பயந்து அலறி போய் அம்மனார் மொழியில பசி தோணுன்னு கத்துவன். அப்பெல்லாம் எங்க அம்மா காய்ச்சி தந்த கஞ்சி தந்தா எங்க உயிரை தாங்குச்சு. எங்க அண்ணன் மாறும் அக்கா மாறும் போராளிகளும் ஆயுத ஏந்தி போராடினதுக்கு காரணம் இந்தாடா. நிறுத்து. அப்போ அதனாலதான் இந்தியா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களை இங்க கொண்டாந்து விட்டாங்களா? நீங்க இங்க இருந்து மைக்ரேட் ஆகி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யறீங்க, அதானே?